ஓம் நமச்சிவாயா. எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் லக்னத்துல சூரியன் இருந்தா என்ன பலன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பொதுவா லக்னத்துல எல்லா லக்னத்தை சேர்ந்தவங்களுக்கும் சூரியன் இருக்கிறது ஒரு சிறப்பான அமைப்பு தான். ஜாதகர் அதிகாரம் மிக்க நபரா இருப்பாரு. நல்ல சம்பாத்திய வலிமை சூரியன் கொடுப்பாரு. அதிகாரம் மிக்க நபர்னா அந்த லக்னத்தோட லக்னாதிபதி லக்னத்தோட வலுவை பொறுத்து அவர் 10 பேரை அதிகாரம் பண்ணுவாரா, இல்ல 100 பேரை பண்ணுவாரா, 1000 பேரை பண்ணுவாரா, இல்ல லட்சம் பேரை பண்ணுவாராங்கிறதுக்கு லக்னாதிபதி வலுக்கு வந்துடணும். ஆனா பொதுவா சூரியன் லக்னத்துல இருக்கிறது ஒரு சிறப்பான அமைப்பு தான். பொதுவா எந்த லக்னக்காரங்களா இருந்தாலும் சூரியன், குரு, சுக்கிரன், வளர்பிறை சந்திரனோட அவர் சேர முடியாது. அவர் சேர்ந்தாருன்னா அது அமாவாசை ஆயிரும். வளர்பிறை சந்திரனோட பார்வையை வாங்கலாம். குரு, சுக்கிரன், அதுக்கப்புறம் புதன் இவங்களோட தொடர்புகள்ல இருந்தாருன்னா அவர் நல்ல பலன்களை செய்வாரு. சனி, ராகு, கேது, அமாவாசை சந்திரன் இவங்களோட தொடர்புல அவர் இருந்தாருன்னா கெடு பலன்களை எந்த லக்னக்காரங்களா இருந்தாலும் செய்வாரு. செவ்வாயோட அவர் சேரும் போது எந்த லக்னமோ அதை பொறுத்து பலன்கள் வேரியேஷன் ஆகும். இந்த மாதிரி பாவர்களோடைய சுபர்களுடைய தொடர்புல இல்லாம இயல்பா 12 லக்னத்திலயும் சூரியன் இருந்தா என்ன மாதிரி பலன்கள் ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மேச லக்னம். 5ஆம் அதிபதியா இவர் லக்னத்துல உச்சங்கிற வலிமை அடைவாரு. ஜாதகர் அதிகாரமிக்க நபரா இருப்பாரு. எல்லாத்தையும் அடக்கி ஆளணும் அப்படிங்கிற குணங்கள் இருக்கும். அரசாங்கத்துல நன்மை இருக்கும். அடுத்து ரிஷப லக்னம். ரிஷப லக்னத்துக்கு 4ஆம் அதிபதியாகி அவர் லக்னத்துல உட்கார்ந்து இருக்கிறது பகை பற்றி இருந்தாலும் கூட இயற்கை சுபர் அப்படிங்கிற அமைப்புல அவர் கலப்பு பலன்களை செய்வாரு. அடுத்து மிதுன லக்னத்துக்கு 3ஆம் அதிபதியாகி நட்பு வீட்டுல சூரியன் இருப்பாரு. இது ஒரு நல்ல அமைப்பு தான். முயற்சி ஸ்தானாதிபதி லக்னத்திலேயே இருக்கிறதுனால ஜாதகர் முயற்சி மிக்க நபரா இருப்பாரு. தனது முயற்சியால அரசாங்கத்துல ஆதாயம், அரசு பதவிகள்ல பெரிய நிலையை அடையிறதுக்கு இது உதவி புரியும். அடுத்து கடக லக்னத்துக்கு தனாதிபதியாகி அவர் லக்னத்துல இருக்கிறது சிறப்பான அமைப்பு தான். மாரகாதிபதியாகவும் அவர் வருவாரு. இருந்தாலும் நண்பர் என்கின்ற முறையில கடக லக்னத்துல சூரியன் உட்கார்ந்து இருக்கிற நல்ல அமைப்பு தான். அரசாங்கத்தால ஆதாயம், அரசு பதவிகள் மூலியமா பணவரவு இதெல்லாம் கடக லக்னக்காரங்களுக்கு அவர் செய்வாரு. நல்ல பதவிகளை பெற்று தருவாரு. அடுத்து சிம்ம லக்னத்துக்கு லக்னத்திலேயே மூலத்திரிகோணம் ஆட்சி வலுவை சூரியன் அடைவாரு. நல்ல அதிகாரம் மிக்க பதவிகள், IAS, IPS போன்ற பதவிகளை ஜாதகர் அமர வச்சு அழகு பார்ப்பாரு. அடுத்து கன்னி லக்னம். கன்னி லக்னத்திலேயே சூரியன் நட்பு வீட்டுல தான் இருப்பாரு. இருந்தாலும் விரையாதிபதி லக்னத்துல உட்கார்ந்து இருக்காரு அப்படிங்கிற ஒரு சில மைனஸ் பாயிண்ட்களும் இருக்கு. அரசாங்க ரீதியால சில விரயங்களையும் நம்ம சந்திக்க வேண்டியிருக்கும். அதே நேரத்துல நட்பு வீட்டுல உள்ள சூரியன் பெரிய கெடுதல்கள் எதுவும் செய்ய மாட்டாரு. அடுத்து துலாம் லக்னம். இந்த துலாம் லக்னத்துக்கு சூரியன் பாதகாதிபதியாகவும் 11ஆம் அதிபதியாகவும் வந்தாலும் கூட அவர் லக்னத்துல நீச்சம் அப்படிங்கிற வலிமை அடைவாரு. சூரியன் நீச்சம் ஆகிறது பொதுவா எந்த லக்னக்காரங்களுக்கும் நல்லது கிடையாது. துலாம் லக்னத்துக்கு அவர் நீச்சமா இருந்தா கூட முறையான நீச்ச பங்கம் அவர் அடைந்திருந்தாருன்னா ஓரளவு நல்ல பலன்களே அவர் கொடுப்பாரு. துலாம் லக்னத்திலேயே சூரியன் நீச்சம் ஆகிறதுனால அரசு மற்றும் அரசாங்கத்தால தீமைகளை தான் ஜாதகர் சந்திக்க வேண்டியிருக்கும். இதுல சூரியன் பாவத்துவமாக இல்லாம இருந்தா மிகப்பெரிய சிறப்பு. சுபத்துவமா இருந்தா கொஞ்சம் கஷ்டங்கள் குறைவாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ஜாதகரே நம்பிக்கையற்ற நபரா இருப்பாரு. சம்பாத்திய திறமையற்ற நபரா இருப்பாரு. அரசாங்கத்தால ஆதாயம் அடைய முடியாத நபராக அவர் இருப்பாரு. அடுத்து விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னத்துக்கு 10ஆம் அதிபதியா லக்னத்துல அவர் நட்புங்கிற வலிமையில இருப்பாரு. நண்பரா இருக்கிறதுனால 10ஆம் அதிபதியா இருக்கிறதுனால சூரியன் சம்பந்தப்பட்ட தொழில்களை ஜாதகரை அமர வைத்து அழகு பார்ப்பாரு. மின்சாரத்தால நன்மை, மின்சார பொருட்களால நன்மை, அரசு மற்றும் அரசாங்க பதவிகளால நன்மை, இப்படி பல நன்மைகளை அவர் கொடுப்பாரு. அடுத்து தனுசு லக்னம். பாக்கியாதிபதியாகி நட்பு வலிமையில தனுசு லக்னத்துல அவர் அமர்வது மிக சிறப்பான அமைப்பு. நல்ல தகப்பன், செல்வாக்கு மிக்க தகப்பன், தகப்பனால் நன்மை, அரசாங்கத்தால் அதிர்ஷ்டகரமான நிகழ்வு நடக்கிறது, அரசு பதவிகள் வீடு தேடி வர்றது இந்த மாதிரி நபர்களுக்கு தான். மகர லக்னத்துக்கு ஒரு அட்டமாதிபதியாகி பகைப்பற்று லக்னத்துல அமர்வது நல்ல அமைப்பு கிடையாது. சுபத்துவமா கண்டிப்பா இருந்தே ஆகணும். அப்படி இல்ல இயல்பா இருந்தாலும் பாவத்துவமாக இருந்தாலும் ஜாதகரை படாது பாடு படுத்தி எடுத்துருவாரு. நல்ல வேலைகள்ல அமர முடியாம வெளி மாநிலத்துல அலைந்து திரிய வைப்பார். அசிங்கம், அவமானம், வேதனை எல்லாம் அவரோட தசை 6 வருஷ தசையில கட்டாயம் கொடுத்துருவாரு. கும்ப லக்னத்துக்கு அவர் 7ஆம் அதிபதியாகி லக்னத்துல பகை பெற்று அமர்ந்திருந்தாலும் கூட தனது வீட்டை தானே பார்க்கிற அப்படி ஒரு வலிமையில அவர் இருப்பாரு. இது ஒரு பரவாயில்லாத அமைப்பு தான். அடுத்து மீன லக்னத்துக்கு 6ஆம் அதிபதியாகி லக்னத்துல நட்பு வலிமையில் அவர் இருந்தாலும் என்ன இருந்தாலும் நண்பர்ங்கிற முறையில இருந்தாலும் 6ஆம் அதிபதிங்கிற முறையில அவர் இயல்பான நிலைமையில லக்னத்துல உட்கார்ந்து இருக்கிற போது சில பாதிப்புகளை கொடுக்கதான் செய்வாரு. அதோடு சேர்த்து நல்ல வேலைகளையும் அவர் அமைச்சு தருவாரு. இன்னைக்கு நம்ம 12 லக்னத்துக்கும் சூரியன் லக்னத்துல இருந்தா எப்படி அப்படிங்கிற பலன்களை பத்தி பார்த்துட்டோம். இனி அடுத்து வர்ற வீடியோக்கள்ல லக்னத்துல நவ கிரகங்கள்ல சந்திரன், செவ்வாய், புதன், குரு,
சுக்கிரன், ராகு, கேது இவங்களா இருந்தா என்ன மாதிரி பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்திடலாம். ஓம் நமச்சிவாய.